தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் பல்லாவரம் சட்டமன்ற வெற்றி வேட்பாளர் திரு அனகை டி முருகேசன் அவர்களுக்கு கொட்டும் முரசு சின்னத்தில் வாக்கு சேகரித்து பரப்புரை மேற்கொண்டார். நீங்களே வாங்கிக்கலாம். எதிர்கட்சியில் இருக்கிறவங்க ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் தருன்றாங்க. நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அப்ப இன்னொன்னு வந்த வேஸ்ட் தான். அதனாலதான் கூப்பனாக வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு பிடிச்சத நீங்களே போய் அது ஃப்ரிட்ஜா, டிவியா, கிரைண்டரா, மிக்சியா, அதே போல உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே போய் செலக்ட் பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். அதே போல மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் இவ்வளவு நாள் கொடுத்தாங்க. இனிமேல 2000 ரூபாயாக மாதந்தோறும் இளம் தாய் குலங்களுக்கு வந்து சேரும் என்பதையும் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். போன முறை யாருக்கெல்லாம் விட்டு போச்சோ அவர்களுக்கும் சேர்த்து இந்த முறை அந்த மாத உரிமை தொகை 2000 ரூபாய் அனைத்து பெண்களுக்கும் சரிசமமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம பெண்களுக்கான திட்டம். அதே போல புதிதாக 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் மகிழ்ச்சியோட சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அதுக்கு 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும். அதே போல 15 லட்சம் மாணவர்களுக்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இதுல நிறைய மாணவர்கள் பயனடைறாங்க. 15 லட்சம் மாணவர்களுக்கு அந்த உதவி போய் சேரும். அதே போல மாதந்தோறும் உதவித்தொகை, அதாவது உயர் கல்வி முடித்த 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் நான் முதல்வன் திட்டத்திலே 1500 ரூபாய் மாதம் உதவி தொகை அனைவருக்கும் மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனவே இந்த எல்லா திட்டங்களுமே நம்ம மக்களுக்கான திட்டங்கள் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அதே போல இங்க எஸ்பெஷலி பல்லாவரம் தொகுதியில 2 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும், அதே போல 2030 ஆண்டுக்குள்ள நியோ டைடல் பூங்கா உருவாக்கப்படும் என்பதையும் நாம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த நியோ டைடல் பூங்கா வரும் பொழுது படித்த படிக்காத இளைஞர்கள், பெண்கள் எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு நிச்சயமாக உருவாக்கி தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இந்த கூட்டணி முதல் முறையாக மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இணைந்திருக்கிறோம். அதனால இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணி. மக்கள் ஆரவாரத்துடன் வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக வெற்றி பெற்று மீண்டும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைப்பார் என்பது உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்றேன். 7வது முறையாக நிச்சயம் அண்ணன் ஸ்டாலின் முதல்வராக வந்து எல்லா தொகுதிகளுக்கும் எல்லா மக்களுக்கும் வேண்டியதை நிச்சயமாக செய்வார் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடம் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்க. அந்த வகையில் இங்க பல்லாவரம் தொகுதியில நம்மளுடைய அனகை முருகேசர் எல்லாருக்கும் பரிச்சயமானவர், எல்லாருக்கும் தெரிந்தவர், அனகாபுத்திரியிலே வாழ்பவர். அதனால மக்களுக்கு என்ன வேணுமோ 24 மணி நேரம் அவரை சந்திச்சு உங்க குறைகளை கேட்கலாம். உங்களுக்கு வேண்டியதை அவர் உங்களுக்காக செய்து கொடுப்பார் என்ற வாக்குறுதியை அவங்க அன்னியாக என் தாய் குலங்களுக்கும் மக்களுக்கும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க அனகை முருகேசன் தான் போட்டியிடுறார். ஆனா நம்ம கேப்டனே இங்க களத்திலே இருக்கிறார் என்று நினைத்து கேப்டனுக்காக நீங்கள் அனைவரும் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்க எல்லாரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். மக்களே, எனவே சிந்தியுங்கள், வாக்களிங்கள். நமது முரசு சின்னத்தை இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய 2வது நாள் பிரச்சாரம். நாளை சென்னை சிட்டி முழுக்க திமுக கூட்டணிக்காக வேட்பாளருக்கு பிரச்சாரம் செய்கிறேன். நாளை மறுநாளும் கூட்டணிக்காகவும், அதே போல போலூர், அப்புறம் மயிலம், அப்புறம் என்னுடைய தொகுதியான விருதாச்சலம் தொகுதிக்கும் 6ஆம் தேதி செல்ல இருக்கிறேன். அதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் கூட்டணிக்காகவும் எங்கள் வேட்பாளர்களுக்காகவும் நிச்சயம்
நான் பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். எனவே மக்களே, நீங்கள் உங்க கையில முருகேசனை ஒப்படைச்சிட்டு போற இந்த பல்லாவரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அவரை நீ களத்துக்கு வா, நீ பொறுத்தது போதும், நீ களத்துக்கு வா. உன்னை நம்பி வந்தாரு நம்ம அண்ணன், களத்துல கெத்தா நின்றாரு. நீ களத்துக்கு வா, நீ பொறுத்தது போதும், நீ களத்துக்கு வா. நம்மை சுற்றி துரோகிகளின் சூழ்ச்சி தினம் தினம், பொய்யர்களின் ஏச்சி குத்து போடுதே மனம். அந்நியாரின் கரத்தை இன்னும் வலுப்படுத்த கொட்டு முரசு கொட்ட, சத்தம் உயரத்தும் கட்டி நிற்க. நீ களத்துக்கு வா, நீ பொறுத்தது போதும், நீ களத்துக்கு வா. உன்னை நம்பி வந்தாரு நம்ம அண்ணன், களத்துல கெத்தா நின்றாரு. நீ களத்துக்கு வா, நீ பொறுத்தது போதும், நீ களத்துக்கு வா. கண்ணுல நம்பிக்கை, கையில கொடி, கழுகின பறவை போல பறக்கணும் கொடி. கூட்டம் முழுக்க ஓசை ஒண்ணுதானுங்க, கேப்பன் களத்துக்கு வான்னு கர்ஜிச்சு நெரு